இங்க பாரு, அந்த புள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது ரொம்ப கடுசு. அட அழுகாத அழுகாத, அதுக்குத்தானே இந்த பூசை எல்லாம் பண்ண. மேல தொங்குது பாரு கொக்கி, அந்த பக்கத்துல இந்த பொம்மையை விட்டுறிஞ்சோம்னு வெயி, இந்த பொம்மையில இருக்கே பேய், அது அந்த கொக்கில மாட்டிக்கும். அந்த பக்கம் போய் வெரசா விழுந்துரும். உன்ற பொண்ணுக்கு எல்லாம் சரியா போயிடும். புள்ளைய நரவகாந்த காட்டு பக்கம் அடுப்பாத. முக்கியமா வீட்டுக்கு தூரமா இருக்கிற நாள்ல போகவே கூடாது, சரியா? நான் 8 மணிக்கே லேண்ட் ஆயிட்டேன். இட் வாஸ் கிரேட். நீ எப்படி இருக்க? சரிதான். அது தோண்டி பாரு, ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். சார் இங்க வா சார். எப்படி சார் அங்க இருந்துகிட்டே இந்த மரத்தோட வேற அழுகி போச்சுன்னு கண்டுபிடிச்சிங்க? நம்ம பேசிக்கிறோம்ல நேரில் ஃபோனில், அது மாதிரி தான் இதெல்லாம். வேரோடு வேறு பேசிக்கும். அந்த பாஷையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணால் பெனிஃபிட்ஸ் மரங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கும் தான். சரி வா, நம்ம அந்த மரத்துக்கு மருந்து போடுவோம். அப்பா என்னாச்சு கால் உனக்கு? ஏன் ஊனி ஊனி நடக்கிற? வாடா குட்டிமா, எப்படா வந்த? நில்லுப்பா பாக்குறேன். இந்த விரல பாத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன இன்ஃபெக்ஷன், க்ளீன் பண்ணால் சரியாயிடும். இதே தாமா சும்மா சொத சொதன்னு ஈரம் பண்ணா சொனச்சுக்காதுன்னு. பா நீ கண்டிப்பா டாக்டர் பார்த்தே ஆகணும். I'll call ரங்கா அங்கிள். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சரி, உங்ககிட்ட இந்த வாட்டர் பிளாடர்னு சொல்கிறாங்களே, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கா? பேச்ச மாத்தாத. ஏய் குட்டிமா, எனக்கு உண்மையாக வேணும்ப்பா. எதுக்கு உனக்கு? அது 3 வீக்ஸில் ஒரு ட்ரெக்கிங் போகிறேன். ட்ரெக்கிங்கா? நீயா? எங்க போற? டே முருகா, அந்த செவத்தோரமாக இருக்க மரத்துக்கும் மருந்து போட்டுரு. இங்கே தான் வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கம். யூ டெல் மீ ஹவ் வாஸ் டான்சானியா? வெஸ்டர்ன் காட்ஸ்னு ஜெனரலா சொன்னா எந்த இடம்? ஏதோ பேய் பிசாசு இருக்க காடாமா. பொண்ணுங்க காட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்களாம். காட்டுக்குள்ள பொண்ணுங்க ஏன் வரக்கூடாதுன்னு அவர் கேட்க போறாராம். அதான்ப்பா, கேள்வி கேட்கறதா உன் உலகம். ரிசல்ட்ஸ் இருக்கோ இல்லையோ கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். என்னது கேள்வி கேட்கறதுனால ரிசல்ட்ஸே இல்லையா? உங்கள் பேசிக் ரைட்ஸில் இருந்து லக்ஸூரியஸ் லிவிங் வரைக்கும் அதில் இருந்து தான் வந்தது. சில தலைமுறையாக போராடி இதெல்லாம் கிடைச்சதுனால இப்போ கேள்வியே கசக்குது. லக்ஸூரியஸ் லிவிங் உன் கேள்வியிலிருந்து வரல, என் தாத்தோட வழியாக வந்துச்சு. நான் ரைட்ஸை பற்றி பேசுகிறேன், நீ ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசுகிறேன். இன்ஃபேக்ட் உங்கள் தாத்தாவோட முந்தைய தலைமுறைகளில் சாமானியர்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கவே ரைட்ஸ் இல்லை, தெரியுமா? ரைட்ஸ் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம தாசில்தார் ஐயாசாமி இருக்காரு, நிறைய சொத்து இருக்கு. ஆனால் ஊரில் பொது முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? எல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற முன்னோர்கள் வழி வந்தவங்க பண்ணுற கொடுமை தான். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தி டாபிக். நீ நிறைய கேள்வி கேட்டு கேட்டு தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லுவியா? ஐ எம் நாட் ட்ரைங் டு சேஞ்ச் த டாபிக். அப்போ உங்களுக்கு கேள்வின்னா தான் கூகுள் கிட்ட தான் கேட்பீங்களா? மேன் மேட் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கேட்க மாட்டீங்க? உங்கள் லைஃப்பில் ரெவல்யூஷனுக்கு ஒரு பார்ட்டியே இல்லையா? கூகுளும் ஒரு மேன் மேட் இன்ஸ்டிடியூஷன் தான்ப்பா. அதுக்கும் ரெவல்யூஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு பார்ட் ஆஃப் எவல்யூஷன் இல்லையா? ரெவல்யூஷன்ங்கிறது ஒரு அண்டர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பிரஷன். இனி வரப்போகிற இந்த அட்வான்ஸ் சிவிலைசேஷனில் இந்த ப்ரோட்டெஸ்ட், ஸ்ட்ரகிள், ஸ்லோகன் ஷவுட்டிங் இதுக்கெல்லாம் அர்த்தமே இருக்காது. என்ன சவுண்டே காணும்? அப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்று. ஆமாண்டா,
வேறு ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் வெரி சீரியஸ் இன்ஃபெக்ஷன். ரொம்ப ராப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆம்பிடேட் பண்ண வேண்டியது தானா? ஐ எம் வரிட் வெதர் ஐ கேன். இல்லை என்னால் நிற்கவோ நடக்கவோ முடியுமாறங்க? போஸ்ட் சர்ஜரி நிறைய தெரப்பி எல்லாம் இருக்குது. சில ஸ்பெஷல் ஷூஸ் எல்லாம் இருக்குது. நார்மலாக நடக்க முடியும்டா. கருப்பு வயிறு ஏண்டா என் மூக்க தொட்ட என்னடா பண்ணல? இந்த மலரே உள்ளூர்காரி தானே நீயே? உனக்கு தெரிய வேணா? வலசு புள்ளி யாராச்சும் நரகத்து போக விடுவாங்களா? உன் பாட்டுக்கு வாயில வந்ததை பேசாத. ஆறும் அங்க ஒத்தையில போகல. 7ஆம் திட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காகவா காலை காணாமனு தொரமட்டு ஊருக்குள்ள ஓடியாரா? சமைச்ச கம்பெனியை நரகத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு அவளை அப்படி தெரிய வேணா? கொஞ்சமாச்சும் அருள் தானே இருக்கா? நல்ல காலத்திலேயே பேய் பிசாசெல்லாம் பூருடுன்னு சொல்லி தருவா உங்க அப்ப. அப்பா, திஸ் இஸ் ரிடிகுலஸ். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ட்ரெக்கிங்லாம் அலோவ் பண்ண முடியாது. சக்தி, நீ என்னோட உரிமையில தலையிட முடியாது. நான் உன்னை எப்பாவது இதை பண்ண அதை பண்ணாதன்னு சொல்லியிருக்கேனா? நீ என்ன அலோ பண்ற? நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த காலை வச்சுட்டு உன்னால் ட்ரெக்கிங் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னால கம்ஃபர்டபுளாக நிற்க கூட முடியாதுப்பா. டோன்ட். பார்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. யூ ஆர் ரைட். இதை கேன்சல் பண்ணிடுப்பா. I cannot cancel it, குட்டிமா. அப்போ நீ போயிட்டு வா. வாட்? எனக்கு பதிலாக நீ போன்றேன். ஒரு காட்டில் பேய் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் என்னால் ட்ரெக்கிங் போக முடியாது. சரி, சும்மா கேஷுவலாக போயிட்டு வா. ஏன்? அதான் வருண் வரான்ல, அவனை போக சொல்லு. ஏய், புரியாமல் பேசாத. இந்த குரூப்பில் பேய் பிசாசை நம்புறவங்க நிறைய பேர் இருந்தால் தான் என்னுடைய டீபங்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வருணோட பிளான் பண்ணேன். நான் கன்ஃபார்மாக போக முடியும்னு சொன்னால் என்ன பண்ணுறதா பிளான்? நானே இந்த காலோட போகிறேன். சரி, நான் போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனால் ஒன்று, கூட வர யாருக்கும் இந்த காட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. அப்பா, திஸ் இஸ் நாட் ஃபேர். அவங்களுக்கு தெரியுமில்ல என்னால் அது செய்ய முடியாது. எந்த காடாக இருந்தாலும் சரி, அந்த காட்டை சுற்றி இருக்கிற பகுதியில் காட்டில் பேய் பிசாசு பூதம் இருக்குன்ற நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. என்ன இந்த ஊரில் பொம்பளை பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு புதுசாக ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஏ குட்டிமா, வர்றவங்கள பேனிக் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு அஜெண்டாவாக சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது நான் நம்புகிற விஷயம், என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. அதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணுறது தப்பு தான். ஃபைன், I'll take care of it. ஐயோ, சரி போகிறேன். யூ அண்ட் யர் ஸ்டூபிட் டாஸ்க், பிக் டீல். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லு. இன்னும் எந்த ஊர் தெரியுமா? கபிலக்குறிச்சி. போன வருஷம்தான் அந்த ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நான் டே ட்ரிப் போயிருந்தேன். உன்கிட்ட அப்போ சொல்லலை, சொன்னால் நீ வருத்தப்படுவியன்னு. நான் எதுக்கு வருத்தப்படணும்? Why should I? அந்த காடு பேய் பூதம் உலாத்துற இடமா மக்கள் மனசுல ஞாபகம் இல்லாம எதுக்காக நடந்தது, என்ன நடந்ததுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த நினைவை காப்பாற்றுறதுல உயிர் வாழற நம்ம எல்லாருக்குமே don't we have a combined responsibility?
அண்மையில் நீங்கள் காட்டு உண்மையை உயர்த்தி காட்டு என்கிற பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதன் தேவை என்ன? காட்டில் இருக்கிற உயிரினங்களுடைய எண்ணிக்கையை விட காட்டை பற்றி உலாவுற பொய்க்கதைகள் தான் ரொம்ப அதிகம். அதுலேயும் பெரும்பாலும் இந்த பேய்க்கதைகள். நம்ம மனுஷன் கண்டுபிடித்ததுலேயே ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனம் கதைகள் தான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப வேகமாக போகிறது பேய்க்கதைகள். இந்த பில்லி, சூனியம், காற்று, கருப்பு இதெல்லாம் விரட்டுறதாக நினைத்து சில சடங்குகளை பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே விட்டு போகிற கழிவுப் பொருட்களே அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு பீதியை உருவாக்குது. இதே ஒரு ஆத்தங்கரை ஓரமாக நடக்கலாம், இல்லை ஒரு பீச்சு ஓரத்தில் நடக்கலாம். அங்கெல்லாம் அந்த பயம் வர்றது கிடையாது. ஹாலோ சிக்னிஃபையர், அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி உருவகப்படுத்துறது. உண்மையாக சொல்லணுன்னா காடு தான் மனுஷனுடைய பூர்வீக வீடு. தாயோட கருவறைன்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப அரவணைப்பாகவும் கதகதப்பாகவும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பயமும் பீதியும் தான் மிஞ்சி இருக்குது. வேடிக்கையாக சொல்லப்படணும்னா காட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெருசாக கொட்ட இடத்துல ஒரு போர்டு போடலாம், இங்கு குப்பைகளையும் பேய்க்கதைகளையும் கொட்டாதீர்கள்னு. தோர்பா 1500 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணதான் அது மெல்ட்டே ஆகும். ஆமாம், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஒரு 30-32 வருஷமாக இந்த ஸ்டீல் பிஸ்னஸில் தானே இருக்கும். நீ என்ன பண்ணுற சக்தி? யோகா இன்ஸ்ட்ரக்டர். ப்ரொஃபஷனேவா? யோகா as a profession. Interesting, very nice. ஹே சக்தி, இங்கே பாரு, ஸ்டோன் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்குல்ல? ஏய், அது படிகாரக்கல் தானே? ஏய் வருண், தலைக்கு பின்னால் சுரட்டி எரியாத. முதல்ல தண்ணி ஊற்றி கை கழுவு. யாச்சு ஆத்தோலனா? என்ன சார் ஆச்சு? அது கழுப்பு சடங்கு செஞ்சு போட்ட கல் வரும். அதை போய் கையில் எடுக்கலாமா? அது யார் உடம்புல என்ன தீவனை கழிச்சு போட்டதோ எல்லாமே தொடக்கூடாதுல்ல. யார் சார், இது வெறும் படிகாரக்கல், பொட்டாசியம் ஆலம்னு சொல்லுவாங்க. தெரியும், ஆனா அது வெறும் படிகார கல் இல்ல, அது சடங்கு கழிச்ச படிகார கல். அதுக்குள்ள வடிஞ்சிருக்கிற என்னம்மா நீ? கழுத கிட்டா குட்டிச்சவரு. இன்ஜினியரிங் முடிச்சா ஐடி தானே? ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ் தான், ஆனா வேற வேற வெர்டிகல். வா. ஏய் மீனா, வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. என்னாச்சு சார்? என்ன பாப்பா, இந்த பக்கம் வா. ஓகே. என்னாச்சுங்களா? ஏதோ செத்த மாதிரி இருக்கு. அந்த மரத்துல ரத்த காய்ச்சல்லாம் இருக்கப்பா. ஏய் வருண், வருண் வேண்டாப்பா, இந்த பக்கம் போகாதீங்க. மாறன், ஒன்றும் இல்லை வருண், இது ஈத்தைக்கு பிந்திய செனக்கழிவு தான். ம், செனக்கழிவுனா? செனக்கழிவுனா மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் வர கழிவு. அது பொதுவாக ஊரில் என்ன பண்ணோன்னா, அதை வைக்கலுக்குள்ளே வச்சு நல்லா இறுக்கி கட்டி ஊருக்கு வெளியில் எந்த பிராணி வாய வச்சிடாமல் மரத்துக்கு மேலே ஏறி கட்டிடுவோம். வெயில் மழை காற்றுல தானாக வத்தி இத்து போயிடும். இங்கே எதோ கிறுக்கு பயிலுக சிமெண்ட் முட்டை பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அதில் வச்சு கட்டிவிட்டாங்க. அதனால தான் இந்த ரத்தம் வடியறதுக்கு வழி இல்லாமல் நாத்தம் கண்டுருச்சு. மற்றபடி நீங்கள் பயப்படுறதுக்குலாம் அதில் ஒன்றும் இல்லை. ஏப்பா, அந்த மரத்தில் ரத்த காய்ச்சல்லாம் இருக்க? ஓகே, அது ஒன்றும் இல்லை சார். மூட்டையை கட்டுறவங்க போகும்போது அதே மரத்தில் தான் கையை துடைச்சிட்டு போவாங்க. அதான் நீங்கள் சொல்கிற ஆச்செல்லாம். எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா சார்?
எனக்கு எப்படி அந்த கர்மெல்லாம் தெரியும்?